தற்போதைய அண்மை செய்தி. காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் கிராம ஊராட்சி செயலர்களை அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காத திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிராம ஊராட்சி செயலர்கள் 3வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் கிராம ஊராட்சி செயலர்களை அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காத திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். கிராம ஊராட்சி செயலர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக அரசை கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சி பகுதிகளில் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்து வரும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் கிராமப்புற சாலைகள் பகுதிகளில் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. குறிப்பாக அவங்களோட பணி என்பது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சாலை வசதி, கழிப்பிட வசதி, அதே போல குடிநீர் வசதி உள்ளிட்ட மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது இவர்களோட வேலையா இருக்கு. இவர்கள் இல்லாமல் கிராம ஊராட்சியே இல்லை என்ற நிலை தான் இருந்துட்டு வருது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருந்தாலும் இவர்களோட தலையாய பணிதான் மக்களுக்கு வந்து மிகவும் அதிக அளவில் பயன்பட்டு வருது. காலமுறை ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய இவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமே வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அதாவது 24 மணி நேரம் கிராம ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளர்களோட ஊதியம் என்பது குறைந்த அளவே இருக்கு. இதுக்கிடையில ஏற்கனவே தமிழக அரசு தற்போது திருத்தி அமைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் சேர்க்கப்படவில்லை. அதாவது கிராம மக்கள் நலனுக்காக, கிராம மக்களின் முன்னேற்றத்திற்காக பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் அவர்களை சேர்க்கவில்லை என வலியுறுத்தி கடந்த 3 நாட்களாக ஊராட்சி செயலாளர்கள் சென்னையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. நேற்று பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வந்தாலும் 3வது நாளாக தற்போது இந்த போராட்டமானது தொடர்ந்து இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் 2,000க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் தலைவர் டான் பாஸ்கோ பிரகாஷ் நம்மிடையே இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம். தற்போது பேருக்கோம் சார், இந்த போராட்டம் எதற்கு, என்ன காரணத்துக்காக இந்த போராட்டம் நடத்துறீங்க? கிராம ஊராட்சியில் பணியாற்றி வருகின்ற 12,525 கிராம ஊராட்சி செயலர்களில் தற்பொழுது 10,843 பேர் பணியாற்றி வருகின்றோம். எங்களுக்கு ஏற்கனவே சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றிய பொழுது வழங்கப்பட்ட ஓய்வூதியம் ரூபாய் 2,000 இன்று வரை அனுமதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் 2018ஆம் ஆண்டு எங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. காலமுறை ஊதியம் வழங்கி இன்றைக்கு ஏகதேசம் 8 ஆண்டுகள் முடிந்து 9ஆம் ஆண்டு தொடங்குகின்ற வேளையிலும் இன்று வரை எங்களுக்கு பிற அரசு பணியாளர்களுக்குரிய அதே ஊதியம் பெறக்கூடிய அந்த பணியாளருக்கு வழங்க வேண்டிய பென்ஷனை இதுவரை வழங்கவில்லை. நாங்கள் 2018 முதல் தொடர் போராட்ட இயக்க நடவடிக்கைகள் நடத்தி வருகிறோம். பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம். ஆனால் பலனில்லை. இப்பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவித்தார். ஆனால் அதில் உள்ளாட்சி பணியாளர் என்ற ஊராட்சி செயலர் என்ற ஒரு வார்த்தை கூட வரவில்லை. நாங்கள் பென்ஷன் திட்டத்தில் நாங்கள் மனு கொடுத்தோம், அமைச்சரிடம் மனு கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த தீர்வு வரவில்லை. எனவே நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் 8,000க்கும் மேற்பட்டோர் விடுப்பு கொடுத்து இன்றைக்கு சென்னையிலே நாங்கள் 3ஆம் நாளாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் என்பது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலர்களை உடனடியாக இணைத்து அரசாணை வெளியிட வேண்டும். ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலர்களுக்கு மாதம் 15,000 ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று 2 கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து 3ஆம் நாளாக போராட்டம் நடத்துகிறோம். எங்களுடைய ஆணையர் அவர்களும் கூடுதல் தலைமைச் செயலர் அவர்களும் அழைத்து பேசினார்கள். ஆனால் நாங்கள் வந்த நோக்கம் எங்களுக்கு அரசாணை வேண்டும். அரசாணையோடு தான் நாங்கள் சென்னையிலிருந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தனி அலுவலக காலம் பெரும்பான்மையான மாவட்டங்கள் நடக்கிறது. ஊராட்சி செயலர்கள் தான் நிர்வாகங்களை பார்த்து வருகிறோம். இதனால் பல்வேறு பிரச்சனைகள் தமிழகம் எங்கும் எழ வாய்ப்பு இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என கனிவோடு வேண்டுகிறோம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் இருக்கீங்க. அங்க பாதிக்கக்கூடிய மக்கள் என்னென்ன பாதிப்பை நீங்க இப்ப வேலை செய்யறதுனால என்னென்ன பாதிப்பை அடைவாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்? இந்த அரசு இதுவரை 4.5 ஆண்டுகளாக ஆட்சிக்கு ஒவ்வொருவருக்கும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இதை எப்படி பாக்குறீங்க? ஊராட்சி செயலர்களை பொறுத்த மட்டும் நாங்கள் இங்கே இருக்கிறோம். பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லை, நிர்வாக சட்டமைப்பு இல்லை,
ஒரு ஊராட்சி மன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே பணியிடமாக ஊராட்சி செயலர் பணியிடம் இருக்கிறது. நாங்கள் தான் அங்கே பணியாற்றி வருகிறோம். நாங்கள் தான் குடிநீர் பிரச்சனையை பார்க்கிறோம், தெருவிளக்கை பார்க்கிறோம், சுகாதார பணிகளை பார்க்கிறோம், மத்திய மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்துகிறோம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் பார்க்கிறோம், கலைஞர் வீடு கட்டும் திட்டம் பார்க்கிறோம், ஊரக வீடு வேலை பராமரிப்பு திட்டத்தை பார்க்கிறோம். இவரக பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை பார்க்கின்ற ஊராட்சி செயலர்களை பலத்தெடுத்து எங்களுக்கு நல்ல விஷயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக செய்திட வேண்டும். தொடர் போராட்டங்கள் நாங்கள் வலிமையாக எடுப்போம். எங்களுடைய நோக்கம் என்பது பொதுமக்களை சிரமப்படுத்துவதல்ல. எங்களை சிரமப்படுத்தாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஒழிய நாங்கள் பொதுமக்களை சிரமப்படுத்தவில்லை. ஆனால் தொடர் போராட்டம் எடுக்க இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக பொதுமக்கள் வெகுவாக 12,525 கிராம ஊராட்சியிலே பாதிக்கப்படுவார்கள். அதற்கு நாங்கள் காரணமல்ல, அரசுதான் காரணம் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கடத்தில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்பது பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது. இவர்களுடைய இரட்டை கோரிக்கை, அதாவது ஒன்று உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம், அதே போல ஓய்வு பெற்றவர்களுக்கு 15,000 ரூபாய் ஓய்வூதியம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தங்களது கோரிக்கைக்கு அரசாணை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். மனுஷா, ராம்குமார் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.